பாருக்கு பஸ்காரன் வண்டியில் அத்தனையும் போட்டு விட்டான். ஆடா பைத்தியக்காரனுங்களா, நாங்கள் எப்பட்றா வண்டி ஓட்டுறது, நீங்கள் இப்படி போட்டு வந்தீங்கன்னா. பாருங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ லோ பீமில் தான் வச்சு வாங்குங்களேன். இந்த கிளாஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ஹெல்மெட்டோட கிளாஸ் எடுத்துட்டால் கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ கிளியராக தெரியும் எனக்கு. பட் அந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஹெல்மெட்டோட கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. ஆனால் க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா ரோட்டில் இருக்கிற மண் ஃபுல்லாக கண்ணில் வந்துடும். மறுபடியும் ஹைவே. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம் கிளாஸை. குளிருது ப்ளஸ் என்னென்னா அந்த கண்ணில் ஜூஸெல்லாம் கண்ணில் வருது, ஓட்ட முடியல வண்டி. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ஹெல்மெட் கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது லிக்விட் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். நல்லா லிக்விட் ஏதாவது நான் வாங்குகிறேன். நான் ஹெல்மெட் வந்து ஹிமாலயன் ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் ஹிமாலயன் ஹெல்மெட் எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு. அதுக்குன்னு திட்டாதீங்க, ஏன்பா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுத்தாலும் ஹெல்மெட் வாங்குறானுங்க அப்படின்னு பாட்டு. எனக்கு வந்து இந்த ஹிமாலயன் ஹெல்மெட்டு காஸ்ட்லி தான். அந்த அளவுக்கு தான் நம்ம பணக்காரங்க இல்லைங்க. போகிறோம் பாருங்க, ரோட்டுங்க நல்லா எம்டி ரோடு தான், அவங்க போகலாம், தப்பு இல்லை. ஒரு மணி ஆயிடுச்சு. ஸோ 1:45 2 மணி தான். 2 மணிக்கெல்லாம் போயிடும் வீட்டுக்கு. இந்த வண்டியோட ஆரனு செப்பரேட்டான ஆரனுங்க. இந்த இனோவாவுக்கு வரும் பாருங்கள், காரு இப்போ வந்து காரில் வந்து ஆரன் அடித்தாங்க அப்படின்னா இனோவாவுக்கு வந்து ஒரு எப்படின்னா செப்பரேட்டான சவுண்டு வரும். அது இனோவாவுக்கு மட்டுமே வரும். அந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே அது ஒரு செப்பரேட்டான சவுண்டு, ஆரன் சவுண்டு. அந்த சவுண்டு வேறு இந்த சவுண்டு வந்து வேறு எந்த வண்டியிலையும் வராது, ஆரன் சவுண்டு. கண்டுபிடிச்சல ஆரன் வச்சு கண்டுபிடிச்சல, இது ஆரன் ஃபீல்டா, சாரி இது வந்து ராயல் என்ஃபீல்டா அப்படின்னு. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ரோடு. வடிவேல் சொல்லுவான் பாருங்க, கடவுளே பயங்கர வேகத்தில் போயிட்டுருக்கேன், குறுக்காய் வந்து இதுவும் வராமல் பார்த்துக்கோன்ற மாதிரி தான்.
ஆக்சுவலாக வந்து மதுரைக்கு போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ பெட்ரோல் ஆச்சு அப்படின்னா 2900 வேணுங்க, 3000. ஸோ ஸ்கிராம் 440 மதுரை போயிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் ஒசூர் வரணும் அப்படின்னா 3000 பெட்ரோல் வேணும். ஆவரேஜாக வந்து 27-28 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது ஹைவேல. போதையில் வரானா என்னன்னு தெரியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் அது 90% ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நைட் டைம் வேண்டாம். ஸோ நைட் டைம்ன்றதால நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஆனால் என்ன வேணும் நடக்கலாம். ஆனால் நாங்கள் தொப்பூரில் சேலத்துலேருந்து கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணிட்டேன். 70-80 வந்தேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சி. பட் ஆனால் அங்கே அடித்து நோத்தி இருந்தேன் அப்படின்னா, அடித்து ஓட்டி இருந்தால் ஸோ இந்த நேரத்துக்கு வந்து வீட்டுக்கு போயிருப்பேன். சேலத்தில் வந்து ஒரு half an hour கூட இல்லைங்க, ஒரு 1/4 மணி நேரம் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு அதான் சேலத்தில் ஒரு half an hour ஆகிடுச்சு. அட பைத்தியமே, இது வந்து ராயக்கோட்டா டு தருமபுரி பழைய ரோடு இது. ஸோ அது ஹைவே வந்து புதுசாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த மாதிரி நைட்டில் ரைட் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ என்னென்னா நிறைய டைம் வந்து எங்கள் ஊருக்கு போயிருக்கேன். சென்னையில் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டாக தான் போவேன். நைட்டு வந்து 1 மணி 2 மணிக்கெலாம் போயிருக்கேன். ஸோ எங்கள் ஏரியா வந்து இந்த பெண்ணாகரம், நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாலே தெரியும். இந்த பெண்ணாகரம் வந்து கிராஸ் பண்ணிட்டாலே ஃபுல்லாக வந்து கார் செக்ஷன் தான். ஒரு 50 கிலோமீட்டர் வரும் எங்கள் ஊருக்கு. ஃபுல்லாக கார் செக்ஷன்லேயே போகணும். 50 வராதுன்னு நினைக்கிறேன், 30-40 வரும். 30 கிலோமீட்டர், 35 கிலோமீட்டர் வரும். 35 கிலோமீட்டர் ஃபுல்லாக கார் செக்ஷன் தான். ஸோ அதுலேயே போவேன். அதே மாதிரி தான் ஒசூரில் பெங்களூர் போயிட்டு ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா, அதே மாதிரி ஒசூரில் வந்து எங்கள் ஊருக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 அதுவும் 40-45 கிலோமீட்டர், அதுவும் கார் செக்ஷன் தான் போடும். எங்கள் ஏரியா சைடு வந்து என்னென்னா இந்த சிங்கம், புலி இதெல்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு வந்து எங்கள் ஊர் சைடு அதிகமாக சைட் ஆகிறது அப்படின்னா யானை மட்டும்தான். எலிஃபெண்ட் அதிகமாக சைட் ஆகும். ஆனால் நைட்டில் வந்து கொஞ்சம் பயம்தான். அது என்ன ஒரு அனிமல்ஸாக, எந்த ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் நைட் டைமில் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஆனால் பட் என்னென்னா எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து எங்களுக்கு பழகிருச்சு. அந்த ரோட்டில் போய் எல்லாருமே நாங்கள் வந்து பழகிட்டோம். ஸோ அதனால் பயம் இல்லை, போயிடுவோம்.
இந்த ரோடு தான் அங்கே ஹைவே அங்கே ஹைவே பண்ணுறதுனால இந்த ரோடெல்லாம் போட மாட்டாங்க. போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா பஸ்ஸு வந்து இந்த ரோடு தான் போகுது. அந்த ஹைவே ஓப்பன் ஆனாலும் பஸ் எல்லாமே ராயக்கோட்டை டு தருமபுரி ஒசூர் டு தருமபுரி போகிற பஸ்ஸுங்க எல்லாமே நிறைய பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து இந்த ரூட்டில் தான் ஓட்டுவாங்க. ஸோ இந்த ரோடை வந்து பெட்டராக போட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாயு வந்து உதறதுங்க குளிரில். அங்கங்கே சில வேர்ட்ஸை வந்து சொதப்பிடும். ஸோ தப்பாக நினச்சிக்காங்க. ஏன்னா குளிருது, மழை பெஞ்சிருக்கு, குளிருது. ஒசூர் வந்து சும்மாவே குளிரும். இதில் வந்து கேட்கணுமா? வண்டி எங்கே போகுதுன்னே தெரியலங்க. எத்தனை வண்டி வருது பாருங்கள். ஒரு குத்துமதிப்பாக தான் ஓட்ட முடியுது. இந்த மழை ஃபுல்லாக மழை வந்துருச்சுன்னா நம்ம வந்து காரை ஒரு குத்துமதிப்பாக தான் ஓட்டுவோம். ஏன்னா கிளியராக ரோடு தெரியாது. இந்த ரோடு கிளியரன்ஸ் அப்படியே சுத்தமாக இருக்காது. ஸோ அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி எனக்கு. ஏன்னா என் வண்டியில் அவ்வளோவா பவர் இல்லை. இந்த ஹெட்லைட் வந்து அவ்வளோ பவர் இல்லை. ஒரு குத்துமதிப்பாக தான் ஓட்டுற மாதிரி இருக்குது எனக்கு. அங்கே பாருங்க ஆப்போசிட் எத்தனை லைட் போட்டு விடாறாங்க. ஸோ சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குது. ரோடே வந்து தெரிய மாட்டேங்குது. குத்துமதிப்பாக தான் ஒரு சைடில் அடிச்சிட்ருக்கேன் வண்டியை. ஃபுல்லாக வந்து ஆமினி பஸ் தான். பாருங்க ஃபுல்லாக ஆமினி பஸ் தான் வருது. அந்த ஹைவே ஓப்பன் ஆகிடுச்சின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க பாட்டுக்கு அந்த ரூட்டில் அவங்க ஒரு சைடில் போவாங்க, நான் ஒரு சைடில் போயிடுவோம். ஒன்வே தானே. ஸோ இந்த டூ வேவில் தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. பாருங்க எத்தனை வண்டி வருது பாருங்கள். முன்னாடி தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு கிளியராக தெரியுது எத்தனை வண்டிங்க. பாருங்கள் இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். அந்த தூசு வந்து பறக்குது. இந்த கேமராவில் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் லெவலில் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த ஹைவே ஏறின உடனே மறுபடியும் அடிச்சு ஓட வண்டி தான். ஸோ இது மாதிரி நைட்டு ரைடு போகும்போது இது மாதிரி ரூட்லலாம் அவாய்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம். வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு வந்து வேறு வழி இல்லை, எனக்கு போயே ஆகணும். அதனால தான் நான் போயிட்டுருக்கேன். இல்லைன்னா அவாய்ட் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா கிருஷ்ணகிரி வழியாக கூட போயிருப்பேன். பட் ஆனால் கிருஷ்ணகிரி சொன்ன மாதிரி 20 கிலோமீட்டர் ஜாஸ்தி வருது. அதனால தான் நான் இந்த ரூட் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து சேவ் ஆகிடும் டைமு. நீங்கள் பார்த்துருக்கலாம். கிட்டத்தட்ட சாரி பார்க்கவே இல்லைங்க. இது வண்டி எகிரி இருக்கும். இப்போது பாருங்கள் எப்படி வரான்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே மண்ணெல்லாம் பறக்குது ரோட்டில். இந்த நிலமையில் நான் கிளாஸ் எடுத்து விட்டு ஓட்டினேன், கண்ணு நாஸ்தியாக போயிடும். மெயிட்லலாம் ஆகாது. பாரு எல்லாம் ஆமினி பஸ் தான். அது எங்கே தாங்க போகிறாங்க எல்லோரும். இந்த வீடியோவில் கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை ஆமினி பஸ் மட்டும் போயிருக்கோம் அப்படின்னு. நமக்கு முன்னாடி நம்மளை எத்தனை ஆமினி பஸ் கிராஸ் பண்ணியிருக்கோன்ட்டு நானும் கவுண்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது நான் கவுண்ட் பண்ணுறேன். எக்கச்சக்கமான வண்டி எல்லாம் இந்த ரூட்டில் வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு வண்டியாவது கிராஸ் ஆகிரும். 1 minute ஒரு ஆமினி பஸ்ஸு கலெக்ட் பண்ணிக்கோங்க.
பஸ் வருதுன்னா கணக்கே இல்லை, அத்தனை பஸ்ஸுங்க. இந்த லாரிஸ் கூட கம்மி தாங்க, ஆம்னி பஸ் தான் எக்கச்சக்கமாக வருது. இன்னொரு 25 கிலோமீட்டர் ஒசூர், 25 கிலோமீட்டர்ஸ் எனி மேக்ஸிமம். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து 30 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இந்த டென்ட்டு ஒன்று வாங்கணுங்க. டென்ட் இருந்தால் கூட எங்கேயாவது பெட்ரோல் பங்க்கில் இது மாதிரி பெட்ரோல் பங்க்கில் பர்மிஷன் வாங்கிட்டு டென்ட் போட்டு தூங்கிடலாம். ஏன்னா பெட்ரோல் பங்க்கில் பர்மிஷன் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் வந்து 90% பெட்ரோல் பங்க்கில் வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம ரைடு தானே போகிறோம், நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது ஃபேமிலியோடு போகும்போது பழனி போயிட்டு திருச்செந்தூர் போகும்போது நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஒரு பெட்ரோல் பங்க்கில் பர்மிஷன் கேட்டோம், பாரத் பெட்ரோல் பங்க்கில், திண்டுக்கல் டு மதுரை ஹைவேல கொடுத்துட்டாரு. சரி ஓகே தூங்கிக்கோங்க அப்படின்னாரு. தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்புனோம். கேட்க போட்டேன்னா என்னான்னு தெரில, பேசிக்கிட்டே இருக்கேன். சாங் வந்து எனக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் போகல. சென்டரில் வந்து ஒரு அந்த திண்டுக்கல் இதுலேருந்து வரும்போது தான் கொஞ்சம் நேரம் சாங் கேட்டேன். அதான் சொன்னல கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் சாங் கேட்டேன். பட் அதர்வைஸ் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க வாழ்க்கை, இவ்வளோ தான் வாழ்க்கை. இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்போம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். நம்ம வந்து 20,000 சேல்ரி வாங்குகிறோமோ இல்லை 2 லட்ச ரூபா சேல்ரி வாங்குகிறோமோ அது தேவை கிடையாது. சம்பாதிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் வந்து எல்லோரும் கேட்பீங்க கல்யாணம் ஆச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆனாலும் என் ஒய்ஃபு கூட தான், என் ஒய்ஃப் வரல அப்படின்னாலும் நான் ரைடு போயிட்டே தான் இருப்பேன். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோடய ஒய்ஃபு கூட ரைட் போகணும். நல்லா கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு வச்சுட்டு வேர்ல்டு ட்ரிப் வந்து என் ஒய்ஃப் கூட போகணும் தான் ரொம்ப ஆசையாக இருக்குது. வேறு வந்து வேர்ல்டு ட்ரிப் போகணும் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா லடாக் ட்ரிப்பில் வந்து நான் யூடியூப்ஸில் பார்த்தேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் போகிறாங்க, சூப்பராக இருக்கும் அது. ஏன்னா நம்மளை வந்து அதிகமாக லவ் பண்ணுறது, நம்மளை அம்மாவுக்கு அடுத்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது அப்படின்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃப் மட்டும்தான். ஸோ நம்மளோட பார்ட்னர் மட்டும்தான். ஸோ அந்த பார்ட்னரோட நம்ம லடாக் போகிறோம், இல்லை வேர்ல்டு ட்ரிப் போகிறோம். லடாக்ன்றதை விட எனக்கு வந்து வேர்ல்டு ட்ரிப் போகணும். ஸோ அந்த வேர்ல்டு ட்ரிப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். வேர்ல்டு ட்ரிப் போகிறோம், ட்ரை பண்ணுறேன். போகிறோன்றதை விட நான் ட்ரை பண்ணுவேன். மெஜாரிட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20% தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா என்கிட்ட காசும் இல்லை. அதனால தான் வேர்ல்டு ட்ரிப் போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் இல்லை, மினிமம் வந்து ஒரு 3 சியாவது வேணும். 3 சின்னா 3 கோடி, 3 crore இருந்தால் தான் நம்ம உலகத்தை சுற்ற முடியும். அதர்வைஸ் வந்து நோ சான்ஸ். ஸோ நம்ம அவ்வளோ சம்பாதிக்கணும்ல. ஏன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் பையன், அந்த 3 கோடி ரூபா இருந்தால் லைஃப் செட்டில் ஆயிடுவேன். பார்ப்போம், கடவுள் வந்து ஏதாவது வழி காட்டுவார்.
நாமளும் வழி காட்டுவோம்னு சும்மா இருக்கக்கூடாது. நானும் அதுக்கான எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். ஸோ இது ஒரு 2 கிலோமீட்டர் மட்டும்தான் காட் செக்ஷன். மற்றபடி வேறு எங்கேயுமே காட் செக்ஷன் கிடையவே கிடையாது. அந்த தொப்பூர் காட் செக்ஷன் அப்படின்னா அது வந்து என்ன வந்துகிட்டே இருப்பாங்க. என்னமா போகிறோம், என்ன வண்டி அது, என்ன வண்டின்னு தெரியலையே. சும்மா அந்த அம்சில் வண்டி எகிறவே இல்லைங்க, ஸ்மூத்தாக போயிடுச்சு. அப்படியே நார்மலாக போகிற மாதிரி போயிடுச்சு வண்டி. இங்கே பாருங்க, நார்மலாக போகிற மாதிரி தான் போகுது. யாராவது வீடியோ பார்க்குறாங்க அந்த வண்டி என்னான்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க அத்தனை பஸ்ஸு, ரொம்ப ஆம்னி பஸ்ஸுங்க எக்கச்சக்கமாக போகுது. நைட்டு 2 மணிக்கு கிளம்புறான். எந்த ஊருக்கு போகிறாங்க, காலையில் சேர்றது இப்போ போய் அவன். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து என்னை எல்லோரும் பைத்தியக்காரன் தான் சொன்னானுங்க. இவனா பைத்தியமான அவனுக்கு இவ்வளோ தூரம் வண்டியிலேயே பைக்லேயே போகிறான் அப்படின்னு. பட் ஆனால் இதோட பைக்கில் போகிற ஒரு மஜா வந்து வேறு எதுவுமே கொடுக்காதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ரைட் போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. அவ்வளோ கிடைக்கும். ஏன்னா பைக் லவர்ஸ் மட்டும்தான் தெரியும் அது. நிசான் வண்டிக்காரன் கொஞ்சம் டேஞ்சராக பின்னாடி போகிறது. ஏன்னா கொஞ்சம் திணறாரு தலைவர். சாங் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. அந்த சவுண்டு கேட்டுருந்தால் தான் நானும் ஏன் பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்னா குளிருது. அந்த பேசணும் அப்படின்னா அந்த ஹீட்டு, நம்ம பாடியோட ஹீட்டு வந்து நமக்கு குளிர் வந்து அவ்வளோவா எடுத்து கொடுக்காது. அந்த குளிரை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் பேசிக்கிட்டே இருக்கேன். அந்த சாங் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு எனக்கு காதில். கொஞ்சம் குளிருக்கு இதமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் சாங் கேட்கணுன்னு ஆசை இல்லை. பட் அந்த குளிருக்கு நல்லா இருக்குதுங்க. அந்த சவுண்டு ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் குளிருது. எனக்கு குளிருதுன்னா குளிராமலாம் இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக குளிருது. கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும், அவ்வளோதான். குளிர் சுத்தமாக குளிராதெல்லாம் சொல்ல மாட்டேன். போங்க சார், போங்க சார், எவனுமே இல்லை, போங்க சார். ஆனால் அந்த நைட்டில் வந்து கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நான் ஓட்டியிருக்கேன், தூக்கம் வரும். 2 வீலர் கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் கார் கண்ட்ரோல் வராது. ஏன்னா 120 140 அடிப்போம். கொஞ்சம் கண் அசந்தாலும் டாப் எகிறிடும். நான் வந்து அதான் சொன்னேன் இல்லைங்களா, காலையில் ஒரு 3 மணிக்கு மேலே நான் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, அது எவ்வளோ ப்ராஃபிட் வர வேலையாக இருந்தாலும் சரி, நான் வண்டி ஓட்ட மாட்டேன். ஏன்னா நமக்கே அந்த அளவுக்கு தூக்கம் வருது அப்படின்னா இந்த லாரி டிரைவர்ஸ்லாம் பாவம். ஸோ அவங்க எவ்வளோ தூக்கம் வரும். அவங்க டைமிங் வந்து பிக்கப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவங்க அவ்வளோ ஸ்பீடாகவும் சரி அந்த ஒரு அவசரத்தில் வருவாங்க. ஸோ நாம் வந்து குறுக்க போகிறது ரொம்ப தப்பு. அவ்வளோதாங்க. ஒசூர் இன்னும் 10 கிலோமீட்டர். எங்கள் வீட்டுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. ஒசூர்லேருந்து 5 கிலோமீட்டர் எங்கள் வீடு.
மறுபடியும் ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அங்கே ஒர்க் வந்து ஃபுல்லாக பெண்டிங்கில் இருக்குது. இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பெண்டிங் ஒர்க் வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டைவர்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் அதுவும் அந்த ரோடு நல்லா தான் இருக்குது. வந்து ஆக்கி விட்டாங்க. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது ரோடு. குளிருதுங்க பயங்கரமாக. அதான் சொன்னேன் இல்லைங்க, ஒசூர் வந்து சும்மாவே குளிரும். வெயில் காலத்துலேயே குளிருதுங்க இங்கே. பாருங்க, இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பெண்டிங்கில் இருக்க ஒர்க்கு. இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக நம்ம அந்த சந்தாபுரத்தில் போய் ஜாயின் ஆகும் இந்த ஹைவே. ஸோ அங்கே வரைக்குமே பெண்டிங்கில் தான் இருக்குது. டேய் அப்பா அதை ஆஃப் பண்ணுங்கடா டேய். ஒன்றுமே அங்கே பாருங்க எத்தனை லைட்டு, 2 3 4 5 6 7 8. அப்பா நாங்கள் எப்படிலாம் வண்டி ஓட்டுறது? நீ அப்படி வந்தேண்ணா 8 லைட்டையும் போட்டு வச்சுருக்கான் அந்த பஸ்ஸு ட்ராவல்ஸோட ஓனர். பாவங்க பாருங்க. சேலம் 121 ஏசி பஸ்ஸு. இந்த குளிரில் ஏசியா? அப்பா சாமி நம்மளாலவாது. ஏன்னா பைக் ஓட்டுறேன், ஸோ அதனால் அப்படி தெரியலாம். எங்கேயும் மழை பெஞ்சிருக்குங்க. இதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆயிரும். அது அங்கே அந்த ஹைவே ஓப்பன் ஆச்சுன்னா இது க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இது வந்து மைசூர் போகும் இந்த ஹைவே. ஸோ அதனால தான் இந்த ரோடு வந்து போடாமல் வச்சுருக்காங்க. இது ஓகே, நல்லது தான். ஏன்னா சும்மா வேஸ்ட், இந்த ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்கள்ல. இந்த ரோடு போட்டாலும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது எப்படி இருக்கிறது ஓகே தான். எஸ்ஆர்எஸ் பெட்ரோல் பங்க். ஸோ இது வந்து பழைய ரோடு. நல்லா இருக்கு பாருங்க, உண்மையாக்கி விட்டாங்க. சூப்பராக இருக்கும். ஆனால் பட் அந்த சென்டரில் வந்து செடி போட்டு விட்டாங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி லைட் வந்து மூஞ்சில் அடிக்காது. ஸோ ஓட்டுறவங்க நல்லாயிருக்கும். வருதுங்க, தூக்கமும் வருது, குளிருது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும். அது இன்னும் முன்னாடி ஒசூர் உள்ளே போகணுங்க. ஸோ காலையில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 4-5 மணிக்கு வந்து இந்த ரோட்டில் வந்து நிறைய ஆம்னி பஸ் வரும். வாருக்கு எத்தனை மணி ஆம்னி பஸ் போகுது வரும். வா இவனுக்கு இப்போ எவ்வளோ 2